ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை சேமியா. வாங்க எப்படி செய்யுதுன்னு ரொம்ப ஈஸியா சொல்லி தர போறேன் உங்களுக்கு. சேமியா வந்து உங்க வீட்ல யாருமே சாப்பிட மாட்டேன்றாங்களா? இல்ல எப்பயுமே வந்து நீங்க சேமியா செஞ்சு குடுத்தா ஒரே மாரி இருக்கா? இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கடாயில மீடியமா தண்ணி வச்சு சேமியாவ மட்டும் வேக வச்சு எடுத்துக்கணும். சேமியா வேக வைக்கும்போது 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க. வேக வச்சு அத வந்து ஆற வச்சுக்கணும். ஓகேங்களா? அது வந்து நம்ம இந்த வீடியோவுல வந்து நம்ம காமிக்கல. நம்ம ஆல்ரெடி சேமியாவ வந்து வேக வச்சு ஆற வச்சு வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடாய் சூடான உடனே எண்ணெய், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து ஆட் பண்ணிங்க. உளுந்து நல்லா பொன்னிறமா ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவு செஞ்சேன். நீங்க ஒரு பாக்கெட் போட்டிங்கன்னா நல்லா 2 பேர் 3 பேர் தாராளமா சாப்பிட்லாம். ஓகேங்களா? அந்த வெங்காயத்த நல்லா பொடுசா கட் பண்ணி ஆட் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து ஒரு மிளகா ஆட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகா ஆட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ண பிறகு உப்பு மீடியமாக ஆட் பண்ணிக்கங்க. இப்போ அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வெங்காயம் அந்த முட்டையிலே ஏறிடும். நம்ம 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த முட்டை நல்லா ஒரு முக்கால்வாசி ரெடியான பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா முட்டை வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரை ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து சேமியாவை ஆட் பண்ணிடணும். பாருங்கள், சேமியா வந்து இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா சில்லுன்னு ஆற வச்சு எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேமியா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா கட்டி கட்டியாக வந்துடும். ஓகேங்களா? இந்த அளவு நல்லா சில்லுன்னு ஆறணும். நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. அது ஆறிட்டு பொறுமையாக இருக்கட்டும். சாப்பிடும்போது இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது எப்படி அந்த ரைஸ் சில்லுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். மசாலா என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். ரெட் சில்லி, தனி மிளகாய் தூள். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு, மல்லிப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மஞ்சப்பொடி. ஓகேங்களா? இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ, நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மட்டன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கல் உப்பு ஆட் பண்ணக்கூடாதுங்க. சால்ட்டு தாங்க ஆட் பண்ணோம். சால்ட்டு ஆட் பண்ணியாச்சு. சால்ட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அது நல்லா ட்ரை ஆகி ஒரு ஸ்மெல்லு வரும். நமக்கு ஒரு டேஸ்ட்டு ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு வரும்போது இந்த மாதிரி அடி பிடிக்கும். அடி பிடிக்க தான் உங்களுக்கு டேஸ்ட்டு வரும். பாருங்கள், முட்டை சேமியா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு வந்து ரெடி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி வந்து கடையில் போய் சாப்பிடாம ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். இது ஹெல்த்தின்னு சொல்ல வரல, ஆனால் இந்த அளவு நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ.